வணக்கம் காய்ஸ். கடைசி மாசத்துல டிசிப்ளினா இருக்கிறதுல இன்னைக்கு நாள் 10. வழக்கம் போல கஷ்டப்பட்டு எந்த காலேஜ் கிளம்பிட்டேன். அதே மாதிரி காலேஜ் வாசல்ல கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு கிளாஸுக்கு போனதும் உருப்பட ஆரம்பிச்சிட்டேன். இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற டவுன்ஃபால் என்னன்னா அகாடமிக்ஸ்ல தான். இப்போ எழுதின செமஸ்டரும் ஏறாக்கூடமா எழுதிருக்கேன். பிஎம்ஏ எக்ஸாம் எழுதலும் என்ன பண்ண போறேன்னு தெரியல. இனி சும்மா விடக்கூடாதுன்னு இந்த செமஸ்டரை ஒழுங்கா உருப்படியா யூஸ் பண்ணோம். பிரேக் டைம்ல சாலட் செஞ்சு எடுத்துட்டு போயிருந்தேன், அதை சாப்பிட்டேன். அப்புறம் பசங்க கூட ஃபோன் நோண்டிட்டு கேம் ஆடிட்டு இப்படியே சுத்திட்டு இருந்தேன். அடுத்த வருஷம் ஒரு பிக்கஸ்ட் கம்பேக் இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பாருங்க. அப்படியே காலேஜ் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பஸ் விட்டு இறங்கினதும் அம்மாக்கு ஒரு ஜூஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததும் என் தெம்புக்கு காப்ஸ் லோட் பண்ணேன். இன்னைக்கு தீபம்ன்றதுனால படைச்சாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மெயின் சோர்ஸ் ஆன ப்ரோட்டீன் இன்டேக், அப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் சர்வர் டெவலப் பண்ண கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு கொஞ்சம் கத்துக்கிட்டு வரேன். அதை முடிச்சுட்டு அப்படியே எடிட்டிங் வேலையை முடிச்சுட்டு நான் கிளாஸுக்கு கிளம்பிட்டேன். ஸ்ட்ரெயிட்டா கிளாஸுக்கு என்டர் ஆகி கொஞ்ச நேரம் படிச்சுட்டு இருந்தோம். கிளாஸ் கொள்ளையான்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் வாசல்ல. அப்புறம் படிச்சு முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது மழையில மாட்டிக்கினேன். பாண்டியிலேருந்து பஸ் ஏறிட்டேன். பஸ் ஏறி எங்க ஊருக்கு வந்துட்டேன். பாண்டியிலலாம் பெரிய மழைலாம் இல்லை. எங்க ஊருக்கு வந்தவொடனே போட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒரு 8:30 மணி அளவில் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓரமா நின்றுட்டு இருந்தேன். நானும் மழை நிற்கும்னு பார்த்தேன், வேலைக்கே ஆகல. கொடையை வேற தொலைச்சு போட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்பா வர வச்சு கொடையை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து வீட்டுக்கு வந்துட்டேன். வரும்போது சில கஷ்டங்கள் இருந்துச்சு, சொல்ல விரும்பல, விட்டுருங்க. வந்ததும் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நேற்று நைட்டே பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணதுனால கிளிப்ஸ் பெருசாக எடுக்கல. அதனால அடுத்த நாள் அந்த வேரியேஷன்ஸ்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணேன். என் கணக்கு பண்ணி இன்னைக்கு லெக்னு சொல்றேன். எடுத்தவொடனே லெக்கை கதன் பண்ணோடனே லெக்கில் ஒரு 3 வேரியேஷன்: நார்மல் ஸ்குவாட்ஸ், சுமோ ஸ்குவாட்ஸ், பல்கேரியன் ஸ்பிளிட் ஸ்குவாட்ஸ். இந்த 3 வேரியேஷனையும் வெயிட் ஆட் பண்ணி போட்டேன். இந்த பல்கேரியன் ஸ்பிளிட்ல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கீழே மேலே போயிட்டு வரும்போது உங்க பாடி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கீழே குனிஞ்சு போடாதீங்க, வேலைக்கு ஆகாது. ஸோ பார்த்துக்கோங்க. எல்லாத்துலயும் 3 செட்டு போட்டு வேலையை முடிச்சேன். அப்புறம் ஷோல்டர் பக்கம் வந்தா ஒரு 2 வேரியேஷன்: லேட்டரல் ரைஸ், ஃப்ரண்ட் ரைஸ். ரெண்டுத்துலயும் 3 செட்டு கண்ட்ரோல்டா மைண்ட் மசில் கனெக்ஷனோட பயங்கரமா பண்ணேன். இதோட அப்படியே ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு குழியில போட்டு சாப்பிட உட்காந்தேன். 2 முட்டை தோசை வித் சாம்பார் பயங்கரமா இருந்துச்சு. இன்னைக்கு நாளை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணியிருக்கேன், வேஸ்ட் பண்ணாம. பார்க்குற எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம். பை.